வணக்கம் பொதிகை நேயர்களே. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சிக்கன் பணியாரம். பொதுவா மாவு அந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் நம்ம பணியாரம் செய்வோம். இது ஒரு ஸ்பெஷலா ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு ஒரு ஸ்நாக் ஐட்டம் மாதிரி இருக்கும். பெரியவங்க கூட சாப்பிடலாம். இந்த சிக்கன் பணியாரம் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சிக்கன், வெங்காயம், அரிசி மாவு அரைத்தது, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி நறுக்கியது, பச்சை மிளகா, முட்டை 2, மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், சோம்பு, உப்பு. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம ஒரு 2 ஸ்பூன் or 3 ஸ்பூன் போட்டுக்கலாம் எண்ணெய். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சோம்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். சோம்பு பவுடர் யூஸ் பண்ணாம ரெகுலரா போட்டீங்கன்னா சாப்பிடும் போது நல்லா இருக்கும். நறுக்கிய 2 பச்சை மிளகாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். காரம் நிறைய வேணும்னா நீங்க இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்கு கொடுக்கறதுனால நான் 2 பச்சை மிளகா எடுத்துக்கிட்டேன். ஒரு கப் ஆனியன் போட்டேன். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஆனியன் சீக்கிரமா ப்ரௌன் ஆகிறதுக்கு நம்ம கூட சால்ட் சேர்த்துக்கிட்டா சீக்கிரமா ப்ரௌன் ஆயிடும். தேவையான அளவு இப்பயே சால்ட் போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா பொன்னிறமா ஆகிறதுக்கு சால்ட் எப்பவுமே கூட ஆட் பண்ணிக்கிட்டா சீக்கிரமா கோல்டன் ப்ரௌன் ஆயிடும். இந்த ஆனியன் கூட நம்ம சிக்கன் போட போறோம். அரைச்சு வச்ச சிக்கன் போட்டுக்கிறோம். நம்ம ராவா சிக்கன் பணியாரத்துல ஆட் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி கொஞ்சம் குக் பண்ணிட்டு போட்டா ரொம்ப நல்லது. சிக்கன் நல்லா குக் ஆயிட்டு இருக்கு. இப்ப நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போறோம். ஏன் முதல்ல இஞ்சி பூண்டு சேர்க்கலன்னா நம்மளுக்கு தீஞ்சிடும். அதனால சிக்கன் போட்டதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா இது எல்லாமே மிக்ஸ் பண்ணணும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த சிக்கன் பணியாரம். மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் தேவையான அளவு. கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
ஃப்ரை பண்ணும்போது இந்த சிக்கனை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. முழுசாக இருந்தால் பணியாரத்தில் போடும்போது நம்மளுக்கு திருப்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நல்லா இப்போ குக் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 minutes ஃபுல்லாக குக் ஆகிடும். நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டே இருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா குக் ஆகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 2 முட்டை நான் சொல்லியிருந்தேன், அதை நல்லா வந்து அடிச்சுக்கோங்க. முட்டையை நல்லா நம்ம இப்போ அடிச்சுக்கிட்டோம். முட்டை வந்து ரொம்ப ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறது, குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால முட்டையை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் ஒரு 2 minutes நல்லா இது வந்து ஆற விட்டணும். ஏன்னா மாவோட மிக்ஸ் பண்ணுறதுனால சூடாக இருந்தால் மிக்ஸ் ஆகாது ஒழுங்கா. இந்த கட் பண்ண கொத்தமல்லியை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ சிக்கன் பணியாரத்துக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கான மாவு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ அடித்து வச்ச முட்டையை நம்ம இந்த பவுலில் ஊற்றிக்கிறோம். மாவு சேர்த்துக்கோம். 2 முட்டைக்கு 1 கப் மாவு கரெக்டாக இருக்கும் அளவு. இப்போ இந்த மாவுக்கு இந்த மிக்ஸ்சருக்கு தேவையான சால்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த முட்டையும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம சால்ட் போட்டிருக்கோம், அதனால நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிட்டு அது கூட அரிசி மாவுனா நம்ம தோசை இட்லிக்கு அரைச்சி வச்சிருக்க மாவு 1 கப் கரெக்டாக எடுத்துக்கலாம். முட்டை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்தி இது. அதே மாதிரி இந்த சிக்கன் கூட நம்ம எதுக்கு மிக்ஸ் பண்ணுவோம், நல்லா அரைச்சி போட்டோம்னா பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. முழுசாக சிக்கன் சாப்பிட்றதுக்கு பதில் இது மாதிரி மிக்சராக இருந்ததுன்னா எல்லாம் சிக்கனோட ப்ரோட்டீன் ப்ளஸ் எக்கோட ப்ரோட்டீன் எல்லாமே இதில் சேர்ந்து இருக்கும். இப்போ இதனால நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மசாலா வந்து இந்த மிக்சரோட ஆட் பண்ண போகிறேன். நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணியிருக்கணும். அப்போதான் ஈஸியாக வந்து பணியாரம் ஊற்றி திருப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். மாவு முட்டையோட இந்த இப்போ நம்ம செஞ்சு வச்சிருந்த இந்த மசாலா வந்து இதோட ஆட் பண்ணுறோம். இந்த மாவு முட்டை ப்ளஸ் நம்ம செஞ்சு வச்ச இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா அந்த சிக்கன் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை அரைச்சிருக்கிறதுனால பாயில் பண்ணதுனால கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை பெப்பர் சால்ட் இந்த சில்லி இதோட ஃப்ளேவர்லாம் நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. இந்த பணியாரத்துக்கான பாத்திரத்தை நம்ம சூடு பண்ணிக்கலாம். ஈவினிங் இந்த மாதிரி ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்குலாம் வந்து இது ரொம்ப பிடிக்கும்.
ஈவினிங் ஸ்நாக்கா நம்ம பஜ்ஜி போண்டா எப்பவுமே ரெகுலரா கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி சிக்கன் பணியாரம் டிஃப்ரெண்டா பண்ணி தந்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான ஆயில் வந்து நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இந்த மிக்சர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்னது போல மாவு, முட்டை, நம்ம ரெடி பண்ண மசாலா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது சிக்கன் பணியாரத்துக்கான ஒரு மாவு ரெடி. இது நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம போட போறோம். இது அந்த குழி பொறுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க கரண்டி. நல்ல ஒரு ஸ்மெல் வருது. இது மார்னிங் டிஃபனா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு நம்ம சமைக்கலாம். ஏன்னா சில டைம்ஸ்ல ஹைல வச்சா உள்ள இருக்கிறது வேகாது. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம சமைக்கலாம், குக் பண்ணலாம். நார்மலாக எல்லாமே மாவு பணியாரம் அந்த மாதிரி தான். மோஸ்ட்லி பணியாரம் வந்து நிறைய பேர் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சிக்கன் பணியாரம் நம்ம செய்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஈஸி குக்கிங் தான். 10 மினிட்ஸ்லேயே நம்ம முடிச்சிடலாம். நல்லா வேகணும் ஒரு பக்கம், அப்போ தான் திருப்பறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். குழந்தைங்க பொதுவாக நிறைய பேருக்கு அதிக பேர் சிக்கன் வந்து விரும்புறது இல்லை. எல்லாருமே இந்த வெஜ்லாம் விரும்புவாங்க, இந்த பன்னீர் அந்த மாதிரி. இந்த மாதிரி சிக்கன் பொதுவாக அரைச்சி போட்டிருந்தா இதில் என்ன மிக்சர் பண்ணியிருக்கோன்றது நம்மளுக்கு தெரியாது. சொன்னாதான் தெரியும் இது வந்து சிக்கன் பணியாரம் அப்படி சொல்லிட்டு. இது ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி எல்லா பக்கமும் நம்ம திருப்பிடணும். முட்டை, எக்கு எல்லாமே இருக்கிறது ரொம்ப ஹெல்தி. இதில் வந்து பெப்பர் இருக்கு, ரொம்ப டைஜஷனுக்கு நல்லது. ப்ளஸ் இதில் வந்து சோம்பு போட்டிருக்கோம், அதுவும் நம்மளுக்கு நல்லா சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும். டர்மரிக் வந்து நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி இதுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா குழந்தைங்கன்னு இல்லை, பெரியவங்க முதல் கொண்டு எல்லாமே இந்த சிக்கன் பணியாரம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம திருப்பிட்டோம். எல்லாமே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது ஸ்லோவாகவே வைங்க, இல்லைன்னா நம்மளுக்கு தீஞ்சிடும் ஒரு பக்கம். தாத்தா பாட்டி வயசானவங்க கூட சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இது தாராளமாக சாப்பிடலாம். ஏன்னா இதில் எல்லாமே சோம்பு, மிளகு எல்லாமே இருக்கிறதுனால ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் வயசானவங்களுக்கு கூட. நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா அழகா உப்பி வந்திருக்கு இந்த பணியாரம். வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வந்திருக்கு, பார்க்கவே வாயில தண்ணி வருது. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. பொதிகையின் இலக்கிய தர்பார், இது எழுத்தாளர்களின் சிம்மாசனம். மாதம் இருமுறை ஞாயிறு காலை 11 மணிக்கு. இலக்கியம் சமூகத்தின் கண்ணாடி, மன உணர்வுகளுக்கான வடிகால், சொற்களின் பீடம், உலகை காட்டும் ஜன்னல், மனிதர்களை புரிந்து கொள்ள உதவும் பிறப்பு என இலக்கியத்தின் அனைத்து சாராம்சங்களையும் வாசகர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சி
பொதிகையின் இலக்கிய தர்பார் கண்டு மகிழுங்கள். மாதம் இருமுறை ஞாயிறு காலை 11 மணிக்கு. பொதிகையின் கனவு மெய்ப்பட வேண்டும். மாணவ மாணவிகளே, உங்களுக்காக ஒரு அரிய நிகழ்ச்சி. அரசு பணி வேண்டுமா? நீங்கள் IAS ஆக வேண்டுமா? போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டுமா? தமிழ் ஹிந்து நாளிதழும் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியும் இணைந்து நடத்திய உனக்குள் ஓர் IAS பயிலரங்கத்தின் தொலைக்காட்சி தொகுப்பு. சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணுன்ற ஒரு எண்ணம் வேணும். அந்த எண்ணம் இருந்தால் மட்டும்தான் இந்த சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் வந்து உள்ள வரணும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் வச்சுன்னா 3 கொஸ்டின்ஸ் நீங்க நல்லா எழுதிட்டீங்க. 4th and 5th ஆவரேஜா இருந்தாலும் யூ ஆர் த்ரூ. வல்லுநர்களின் அறிவுரைகள், அனுபவங்கள், வெற்றி குறிப்புகள் மற்றும் ஏராளமான ஆலோசனைகள் அரசு பணியில் சேர்வதற்கு. வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது. நம்முடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக நாமே பாடுபடவில்லை எனில் நாமே நம்மை ஏமாற்றிக் கொள்ளுகின்றோம் என்று அர்த்தம். விரைவில் நமது பொதிகையில் கண்டு பயன்பெறுங்கள். கனவு மெய்ப்பட வேண்டும். வாழ்வில் வெற்றி பெற பொதிகையின் அர்ப்பணிப்பு. ஞானாலயம் பத்திரிகை குழுமம் வழங்கும் கண்டேன் சக்தி பீடங்களை. 51 சக்தி பீடங்களில் எனக்கு கிடைத்த அனுபவங்கள் மற்றும் அந்த சக்தி பீடங்களின் மகிமைகள். திங்கள் முதல் ஞாயிறு வரை தினமும் காலை 7 மணிக்கு உங்கள் பொதிகையின் காலை தென்றல் நிகழ்ச்சியில் கண்டேன் சக்தி பீடங்களை. ஒவ்வொரு நாளும் உங்களை சந்தித்து உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற ஒரு பாக்கியம். கண்டேன் சக்தி பீடங்களை கண்டு மகிழுங்கள். நல்லா வந்திருக்கு பாருங்க. சிக்கன் பணியாரம் நார்மலா மாவு பணியாரம் தான் நீங்க பார்த்திருப்பீங்க. இது சிக்கன் பணியாரம் நல்லா சாஃப்டா வந்திருக்கு. ஓபன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. நல்லா பாருங்க, குக் ஆயிருக்கு உள்ள. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட புதினா சட்னி இல்ல நம்ம டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பணியாரம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு. உள்ள நல்லா ஃபுல்லா குக் ஆயிருக்கு. தெரியுது பாருங்க. சிக்கன் வந்து நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணி போட்டதுனால தனித்தனியா அப்படி இல்லாம நல்லா கிரைண்ட் ஆயிருக்கு, அந்த மாவு மாதிரியே ஃபுல்லா உள்ள. இப்போ இந்த சிக்கன் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது ஈஸி குக் தான். 15 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். வீட்டுக்கு உங்க விருந்தாளிங்க யாராவது வந்துட்டா கூட இல்ல குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தா கூட நீங்க இம்மிடியேட்டா இதை ரெடி பண்ணலாம். இது இப்படியே கொடுக்கறதுக்கு பதில் நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கார்னிஷ் பண்ணி கொடுக்கலாம். இந்த சாஸ் இதோட பசங்க வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த கொரியாண்டர் லீவ்ஸ் ப்ளஸ் இந்த புதினா இலையும் ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. புதினா ப்ளஸ் டைஜஷனுக்கும் நம்ம இப்படி கார்னிஷ் பண்ணி கொடுக்கலாம். அட்ராக்டிவாக இருக்கும் பசங்களுக்கு. கார்னிஷ் பண்ணி வீட்டுக்கு யார் வந்தாலும் நம்ம இம்மிடியேட்டாக இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். நல்ல டிஷ்ஷாக கூட இருக்கும். சிக்கன் நான்வெஜ் எல்லாருமே வீட்டுக்கு வந்தால் நம்ம வீட்டில் நான்வெஜ் தான் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இன்னைக்கு நம்ம செஞ்ச இந்த சிக்கன் பணியாரம் ஒரு ரீகேப் பார்க்கலாம். முதல்ல சிக்கனை நல்லா அரைச்சி நம்ம எடுத்துக்கணும். 2 முட்டை, அரிசி மாவு விழுது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். பொடியாக அரைஞ்ச வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, சோம்பு, மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா எல்லாமே போட்டுக்கிறோம். முதல்ல வந்து இந்த மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். எண்ணெய் போட்டு சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகா, அதோட இந்த அரைச்சு வச்ச சிக்கன் விழுது அது எல்லாத்தையும் சேர்த்து உப்பு, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா போட்டு இந்த மசாலா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான 2 முட்டையை நல்லா அடிச்சுட்டு அதோட இந்த அரிசி மாவு விழுதை மிக்ஸ் பண்ணி இந்த ரெடி பண்ண மசாலா பொருட்களை அதோட சேர்த்து அந்த கலவையை ரெடி பண்ணி பணியாரத்துக்கான கலவை அதுக்கு பணியாரத்தோட பாத்திரத்தில் நம்ம ஊற்றி ரெடி பண்ணுறோம். இந்த சிக்கன் பணியாரம் இப்போ ரெடி. உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. சாப்பிட்டுட்டு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு தெரிவிங்க.
இன்னைக்கு நம்ம இன்னொரு ஸ்வீட் ஐட்டம் பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் ஐட்டத்தோட நேம் வந்து ஃபெர்னி. இது வந்து ரொம்ப சிம்பிளா வீட்டுக்கு சப்போஸ் கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்கன்னா குயிக்கா ஒரு 15 மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடலாம் இந்த ஸ்வீட். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு கப் பால், தேவையான அளவு சர்க்கரை, ரவை, மெலான் சீட், முந்திரி பருப்பு, வாசத்துக்கு கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம். தேவையான அளவு கீ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனதுக்கப்புறம் கீ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ போட்டுக்கலாம். கீ வந்து நல்ல ஒரு குட் கொலஸ்ட்ரால் தான், அதனால நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். பெரியவங்க கூட சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கீ வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா மெல்ட் ஆயிடுச்சு கீ. நீங்கள் வரணும் இந்த மெலான் சீட் வந்து ஃபைனல் இதுக்கு போட்டுக்கலாம். இப்போ இதில் போட்டிங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆகும், அதனால நம்ம போட்டு இதை ஃப்ரை பண்ண வேணாம். வெறும் முந்திரி பருப்பு மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கேஷ்யூ வந்து சில்ட்ரனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தி, நல்ல குட் கொலஸ்ட்ரால் இருக்கு. டெய்லி நீங்கள் ஒரு கேஷ்யூ கூட குழந்தைங்களுக்கு கேஷ்யூ அதாவது முந்திரி பருப்பையும் பாதாமையும் டெய்லி ஒன்று ஒன்று கொடுத்துட்டு வரலாம். இப்போ இந்த முந்திரி வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. முந்திரி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து குட் கொலஸ்ட்ரால் இருக்கு, குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த முந்திரி வந்து டெய்லி நம்ம வந்து ஒன்று ஒன்று எடுத்துக்கலாம். அதே மாதிரி கூட வந்து பாதாமும் நம்ம ஒன்று ஒன்று சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே டெய்லி ஒன்று ஒன்று கொடுத்துட்டு வரலாம் குழந்தைங்களுக்கு. இப்போ இந்த கேஷ்யூ வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் இது கூட வந்து ரவை ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்ம தனியாக கேஷ்யூ வந்து பிளேட்டில் எடுத்து வைக்க வேண்டாம், ஏன்னா அதுவும் நல்லா சாஃப்டாக அந்த ஸ்வீட்டில் வந்து குக் ஆகும். எப்பவுமே நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த ஸ்வீட் முடிஞ்சதுக்கப்புறம் போடுவோம் கேஷ்யூ. அப்படி பண்ணாமல் நம்ம வந்து இந்த ஸ்வீட்டோடவே இந்த கேஷ்யூ வந்து நல்லா சாஃப்டாக வேகட்டும்னு சொல்லிட்டு நான் தனியாக எடுத்து வைக்கல. இப்போ நான் வந்து ரவை ஆட் பண்ணுறேன். இந்த கேஷ்யூ ப்ளஸ் கீ ரவை போட்டதும் ஒரு நல்ல குட் ஸ்மெல் வருது. பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வருது இந்த ரவை வந்து. இப்போ வந்து நல்லா இது ஃப்ரை ஆயிட்டு இருக்கு, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரவை அப்பதான் நம்ம பால் ஊற்றும் போது அது வந்து ரொம்ப குழஞ்சிடாது, அதனால தான் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணுறோம் ரவையை வந்து. இப்போ நான் வந்து கூட வந்து ஒரு ஏலக்காய் போட்டுக்கிறேன். அது ஃப்ரை ஆகும்போதே ஒரு ஏலக்காய் நான் போட்டுக்கிறேன். இந்த கேஷ்யூ கீ ப்ளஸ் இந்த ரவை ஏலக்காய் நல்ல ஒரு நைஸ் ஸ்மெல் வருது. இப்போ நான் கூட வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீ எந்த பால் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து பால் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ இது வந்து நம்ம நல்லா விடாமல் வந்து கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும் பால் ஊற்றி இருக்கோன்றதுனால. ஒரு 5 மினிட்ஸ் போதும், ரவை வந்து குயிக்காக வந்து வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த முந்திரி பாருங்க கோல்டன் கலரில் ஆகிட்டு இருக்கு. நம்ம தனியாக எடுத்து வைக்கல, இதோட தான் மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ இது வந்து நல்லா வெந்துடும் இப்போ உங்களுக்கு இந்த பாலோடவே. இப்போ இது நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு. இந்த மில்க் ப்ளஸ் ரவை முந்திரி ஏலக்காய் போட்டிருக்கோம், நெய் இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு மிக்சராக இருக்குது. நான் கூட வந்து தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் உங்களுக்கு எந்த இப்போது கொஞ்சம் வயசானவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் சுகர் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் சுகர் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நான் இது கூட வந்து இந்த மெலான் சீட் வந்து ஆட் பண்ணுறேன். நம்ம கடைங்கள்லேயே இப்போ கிடைக்குது இந்த மாதிரி சீட்ஸ்லாம். ஒரு 5 மினிட்ஸில் வந்து இது குக் ஆகிடும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. பொதுவாக வந்து பாயாசம் சேமியா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுவோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாலில் வந்து ரவை போட்டு மோஸ்ட்லி ரவை வந்து ரவை புட்டு ரவா லட்டு இந்த மாதிரி செய்வோம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு.
குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு, குக் ஆயிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இது இப்படியே நம்ம ஹாட்டாக கொடுக்கறதுக்கு பதிலாக கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம கொடுக்கலாம். கொஞ்சம் கோல்டாக சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இதை வந்து பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நல்லா குக் ஆகிட்டு வந்திருக்கு. ரொம்ப ஹெல்தி கூட, குழந்தைங்களுக்கு மில்க்கு, கீ, கேஷ்யூலாம் இருக்கிறதுனால சில்ட்ரனுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க சம்மரில் வந்து வீட்டில் இருப்பாங்க, அதனால டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாளைக்கு ஒரு ஸ்நாக் இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம் எல்லாமே நம்ம பண்ணி தரோம். இப்படி கொடுக்கறதோட நம்ம கொஞ்சம் இந்த மெலான் சீட் வச்சு டெக்கரேட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்க மாத்திரம் கிடையாது, ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்தால் கூட இது ஒரு ஈஸியாக நம்ம ரெடி பண்ணுற ரெசிபி. கண்டிப்பாக இதை வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள்.